தற்போதைய முக்கிய செய்தி. ஆகஸ்ட் 9ஆம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக தலைமை அறிவித்திருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதிமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கும் அண்மை செய்தி இது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறும் என அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. அது குறித்த முக்கிய செய்தி இது. தலைமை செய்தியாளர் இது குறித்து தரும் தகவல்களை கேட்கலாம். உங்கள் தகவல்கள் என்ன? ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடக்க இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், இதை பற்றிய உங்கள் தகவல்களை பதிவிடலாம். மோகன்ராஜ், அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது ஆகஸ்ட் 9ஆம் தேதி என்று காலை 9:30 மணி அளவில் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறும் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒப்புதல்படி தலைமை கழகம் தற்போது அதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மக்களவைத் தேர்தலுடைய தோல்விக்கு பிறகு அதிமுக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. குறிப்பாக 40 மக்களவை தொகுதிகளிலும், புதுச்சேரி உட்பட 40 மக்களவை தொகுதிகளிலும் தேர்தலுடைய தோல்வி தொடர்பாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அந்த தேர்தல் பணிகளை ஆற்றியவர்களுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது கடந்த ஒரு 20 நாட்களுக்கு மேலாகவே அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்று வந்தது. குறிப்பாக பல்வேறு கருத்துக்கள், ஒரு கலவையான கருத்துக்கள் என்பது கட்சியினுடைய நிர்வாகிகள் மூலமாக கட்சி தலைமையான எடப்பாடி பழனிசாமிக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சசிகலா, அதே போல OPS, டிடிவி போன்றவர்கள் எல்லாம் கட்சியில் இணைக்க வேண்டும். கடந்த 2021 அன்று ஏற்பட்ட தோல்வி போல 2026 தோல்வி அமையக்கூடாது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட இதுதான் காரணம் என்பன போன்ற பல்வேறு ஒரு கலவையான கருத்துக்கள் என்பது கட்சி நிர்வாகம் மூலமாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியவர்களை மீண்டும் சேர்க்கக்கூடாது என்பதில் கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் உட்பட பெரும்பாலானோர் ஒரு திடகாத்திரமான ஒரு மனநிலையோடவே இருக்கிறார்கள். எனவே அதற்கான சாத்தியக்கூறுகள் இது இல்லை என்பன போன்ற கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. அந்த அடிப்படையிலேயே ஒவ்வொரு தொகுதி வாரியாக கூட்டம் என்பது நிறைவடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராவது தொடர்பான ஒரு முழுவீச்சான பணிகளை ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அறிவுரை வழங்குவதற்காக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பூத் வாரியாக நிர்வாகிகளை நியமனம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இப்போதிலிருந்து தொடங்க வேண்டும் என்பன போன்ற அறிவுரைகள் எல்லாம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை மாவட்ட செயலாளர் மூலமாக வழங்குவதற்கான ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சசிகலா தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதே போல அதிமுக ஒருங்கிணைப்பு குழு, ஒற்றுமையை சேர்ப்பதற்காக ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு குழு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு குழுக்கள் எல்லாம் பிரிந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் சீர்குலைக்கக்கூடிய பணிகள் ஈடுபடுவார்கள். எனவே அதில் கட்சியினர் முழு மூச்சோடு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் பல்வேறு அறிவுரைகள், ஆலோசனைகள் எல்லாம் வழங்குவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆயத்தமாயிருக்கிறார். அதற்காகவே இந்த கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. மோகன்ராஜ், தகவல்களை பதிவிட்டமைக்கு நன்றி சிவா.